இஸ்ரேலுக்கு ஈரான் மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது தொடர்ந்து பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் மீண்டும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். இஸ்ரேலுக்கு ஈரான் மீண்டும் ஒரு மிகப்பெரிய விரட்டலை விடுத்திருக்கிறது. நேற்று நள்ளிரவில் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை தாக்கி ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது. ஆனால் அந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு சேதம் என்பது ஏற்படவில்லை. இந்த பதில் தாக்குதல், அதாவது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பாதுகாப்பு அரண் என்பது மிகவும் முக்கியமானது. அதனுடைய பாதுகாப்பு அரண் என்று சொல்வது வான்வெளி தாக்குதல்களை முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணைகளை கண்டறிந்து முன்கூட்டியே தடுக்கும் வசதிகளை இஸ்ரேல் ராணுவம் வைத்திருக்கிறது. அதாவது வானடுக்கு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் அயன் டோம், டேவிட்சன் ஸ்லிங் மற்றும் ஏரோ பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்ட 4 வான் பாதுகாப்பு அடுக்குகளை இஸ்ரேல் வைத்திருக்கிறது. இதன் மூலமாக ஈரான் ஏவிய ஏவுகணைகளை ரேடார் மூலம் கண்டறிந்த இஸ்ரேல் அடுத்த வினாடிகளிலே அதனுடைய வேகம் மற்றும் பாதையை கண்காணித்து அவற்றை இடைமறித்து தாக்கும் ஏவுகணைகளை தாக்கி அவற்றை அழித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தாக்குதலின் போது நேரடியாக இஸ்ரேலின் மிக முக்கியமான இடங்களில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாக ஈரான் தற்பொழுது சொல்கிறது. எனவே இரு நாடுகளும் இந்த தாக்குதலில் எது மாதிரியான பாதிப்பு என்பது ஏற்பட்டது என்பதில் இருவேறு கருத்துக்களை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதில் உலக நாடுகளுக்கு இதுவரைக்கும் ஒரு தெளிவான தகவல் என்பது இல்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இஸ்ரேல் மீது ஈரான் கிட்டத்தட்ட 200 தொலைதூர ஏவுகணைகளை ஏவி நேரடியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதையடுத்து உலக நாடுகள் அனைத்தும் தங்களது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது லெபனானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலை வைக்கும் ஒரு நிலைதான் இருக்கிறது என்று பார்க்கலாம். உடனடியாக போர் நிறுத்தம் என்பது கொண்டு வரப்பட வேண்டும், பேச்சுவார்த்தை மூலம் அமைதி திரும்ப வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது சம்பந்தமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது, இதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்று எச்சரித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது இஸ்ரேல் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து உலக நாடுகள் இந்த பதட்டம் குறித்து தொடர்ந்து பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் மீது ஈரான் நேற்றிரவு ஏவுகணைகளை வீசி தாக்கிய நிலையில் மீண்டும் தற்பொழுது மிரட்டல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செய்ய போவதாக ஈரான் நேரடியாக மிரட்டல் விடுத்திருக்கிறது. பதற்றத்தை தணிக்கும் வகையில் G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டத்திற்கு இத்தாலி அழைப்பு விடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இஸ்ரேலுக்குள் நுழைய ஐநா பொதுச் செயலாளருக்கு அந்நாடு தடை விதித்திருக்கிறது. ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்காமல் தங்கள் மீது மட்டும் பொதுச் செயலாளர் தொடர்ந்து குற்றம் சுமத்துவதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்நாடு அதை நியாயப்படுத்தி இருக்கிறது. அதே போல ஜப்பானும் இந்த இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார்கள். இதில் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான நிலைப்பாட்டை அமெரிக்கா முன்னெடுக்கப் போகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். இஸ்ரேலை பாதுகாக்கட்டும், அதற்கான நிதியுதவி எல்லாம் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது, தொடர்ந்து அது எது மாதிரியான விஷயத்தை வலியுறுத்த போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். அதே போல ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாகவே லெபனானுக்கு ஆதரவாக தற்பொழுது ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே உலகப்போர் மூலம் என்ற ஒரு கருத்து தொடர்ந்து பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் தற்பொழுது போர் வகைகளை பொறுத்து பேசுவோமானால் போர்கள் பல வகையாக தற்பொழுது சொல்லலாம். ஒன்று, நேரடியாக ஒவ்வொரு நாடும் நேரடியாக மோதிக்கொள்வது. இன்னொன்று, அவ்வப்போது திடீர் தாக்குதல்களை நடத்துவது. அதே போல ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அது போன்ற ஒரு தாக்குதல்கள் நடக்கும். வழக்கம் போல நேரடியாக ராணுவம் நேரடியாக தொடர்ந்து மோதுவதை ஒரு வழக்கமாக இல்லாமல் அவ்வப்போது திடீர் தாக்குதல்களை நடத்துவார்கள். அதற்கு தங்களுடைய படைகளை தயார் செய்யும் ஒரு நிலையை தான் நாம் பார்க்கிறோம். ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி தங்களது படைகளை தயாராக வைத்திருக்கிறார்கள். தெற்கு லெபனானை நோக்கி அதிக எண்ணிக்கையிலான காலாட்படைகளை தற்பொழுது இஸ்ரேல் தற்பொழுது அனுப்பியிருப்பதாக புதிய தகவலும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்த இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் இந்த பதற்றத்தை அமைதி கொண்டு வர பல நாடுகள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதை தொடர்ந்து இந்த சர்வதேச அளவில் இந்த விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகாலிங்கம் அவர்கள்.